ஆகாஷ் வந்து அபியை பற்றி எடுத்து சொல்கிறாரு. இங்கே பாரு, அபி வந்து அப்படிப்பட்டவங்களே இல்லைடா, சொன்னால் புரிஞ்சுக்கோ. அபி ரொம்ப நல்லவங்க, அவங்கள பற்றி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் யோசி. நானே அபியை பற்றி அந்த நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேங்கிறேன். உன்னால் எப்படி இப்படி வந்து தேவையில்லாமல் யோசிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு. அதெல்லாம் கேட்ட ராகவ் யோசிக்கிறாரு. அப்போ அபி நல்லவளா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? அப்போ அபி மேலே எந்த தப்புமே இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த முரளி தானா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து குழம்பி போகிறாரு. ஒரு விஷயமா வந்து அபி வந்து மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ராகவ் வந்து நினச்சி பார்க்குறாரு. ஆமாம், அபி அப்போலேருந்து அதான் சொல்லிகிட்ருக்கா, நான் அந்த லெட்டரை எழுதலைன்றா. அதே அந்த டைமில் வந்து என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்குங்கன்றா. உண்மையிலே வந்து அபி நல்லவ தானா, நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ராகவ் வந்து அபியை போயிட்டு வெளியே போகலான்னு கூப்பிட்றாரு. அதுக்கு வந்து அபி வந்து இல்லை நான் வரல அப்படின்றாங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்ணுறாரு. இந்த மிட் நைட்டில் போய் கூப்பிட்றீங்க, இந்த டைமில் எப்படி வருவாங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு வா அபி அப்படி சொல்லிட்டு ரொம்ப பண்ணணும். சரி ஓகே வரேன் அப்படி சொல்லிட்டு வராங்க. 2 பேருமே வந்து போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்துறாரு ராகவ். உன்னை பிள்ளைங்க என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி கீழே கூட்டின்னு வராரு. இந்த இடம் ஆசிரமம் இல்லை அப்படின்றாங்க. ஆமாம் ஆசிரமம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து சரி இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அதில் ஒரு சின்ன டாலர் இருக்குது. அதை பார்த்துட்டு அபி வந்து என்ன இது அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செயினில் அந்த தாலி செயினில் எடுத்து அந்த டாலர் வந்து கோத்து விடுறாரு. ஓகே எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு, ரொம்ப பிடிச்சிருக்குங்க, சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் அபி அப்படின்றாரு. பார்த்தா வந்து வானத்துலேருந்து பட்டாசு மழையாக கொட்டுது. அப்படியே பார்த்துட்டு அபிக்கு ஒன்றும் புரியல. அப்படியே பார்க்குறாங்க. ஹாப்பி நியூ இயர் அப்படின்றாங்க. பார்த்தா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்து ஹாப்பி நியூ இயர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுக்குறாங்க. சந்தோஷமாக அபி அதை வாங்கிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல அபிக்கு. உண்மையிலே இந்த ஹாப்பி நியூ இயர் வந்து மறக்க முடியாதது. இந்த நியூ இயர் எனக்கு எப்போவுமே மறக்கவே முடியாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே சந்தோஷமாக இருக்கேன் அப்படி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றாங்க. இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லிட்டு ஜாலியாக வந்து அவங்கள சுற்றி வந்து அப்படி டான்ஸ்லாம் ஆடி பாட்டெலாம் பாடுறாங்க. ரொம்ப ஜாலியாக அவங்க செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த நியூ இயரை வந்து சூப்பராக வந்து 2 பேருமே கொண்டாடுறாங்க. அபிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. வர்ற வழியில் வந்து அப்படியே வந்து 2 பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அபி தூங்கி போகிறாங்க. அப்போ வந்து ராகவோட தோள் மேலே அப்படியே வந்து சாஞ்சி வந்து அபி தண்ணியும் மருந்து தூங்குறாங்க. ராகவ் அபியே பார்த்துட்ருக்காரு. ராகவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே அபியை பார்க்குறாரு. நீ எந்த தப்புமே செய்யலை அபி, ஆனால் நான் உன்னை தண்டிக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மை அதுதானான்னும் போது அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதுவும் எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் பாரு, உனக்கு சந்தோஷமாக நீ என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணலாம், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் என்னோடய வேலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபியே பார்த்துட்ருக்காரு. வந்து ராகவ் வந்து அபியை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்கக்கிட்ட நல்லா பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதனால் அபிகிட்ட வந்து நல்லா பேசுகிறாரு. ஒன்றும் புரியாமல் எல்லாருமே பார்க்குறாங்க. ராகவா இது இப்படி மாறி போயிருக்கா, அபிகிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அபிக்கு அவரே வந்து காஃபி தயார் பண்ணி எடுத்து கொடுக்குறாரு. இந்த அபி குடி அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ராகவோட மாற்றத்தை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் முடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து முரளியால் தாங்கிக்க முடியல. என்ன இது அபி வந்து இப்படி கவனிச்சுக்கிறான் அபியை, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை இவன் மனசு மாறிட்டானா, அபி இப்போ தான் மனசு மாறி வரா, என் பக்கமாக திரும்புகிறா, ஆனால் இவன் இப்போ மனசு மாறி தொலைகிறானே, இவனை சும்மா அப்படி விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணுமே, இவனை எப்படியாவது டைவெர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு முரளி. உடனே முரளி என்ன பண்ணுறாரு, ஒரு திட்டம் போகிறாரு. அதன்படி வந்து அபி வந்து தனியாக உட்காந்துருக்காங்க நைட்டில் வெளியே. அப்போ கரெக்டாக வராரு முரளி. அபி அப்படின்றாரு. சொல்லுங்க அப்படின்னோடனே உடனே கையை பிடிக்கிறாரு. என்னங்க நீங்கள் கை எடுங்க அப்படி சொன்னேன். ப்ளீஸ் அபி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் உங்ககிட்ட நிறைய சொல்ல வந்தேன், சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்க போகிறீங்களா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விடுறாங்க. ப்ளீஸ் அபி, என்ன அபி இப்படிலாம் பண்ணுறீங்க, என்னங்க தேவையில்லாத வேலை பிரச்சனை பண்ணுறீங்களா என்கிட்ட அப்படின்னா. இல்லை பபி, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவே நான் வரலை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயமே வேறு, உங்ககிட்ட நான் அப்போ சொல்ல வந்தேன், அதுக்குள்ளேயும் அந்த ஆகாஷ் வந்துட்டானா, அதனால் ஏதாவது சொல்ல முடியாமல் போச்சு. இப்போ நான் சொல்கிறேன் அபி, ஒன்றும் சொல்ல வேணாங்க, நீங்கள் என்னை ப்ளீஸ் தள்ளி போங்க அப்படின்னு. ப்ளீஸ் அபி அப்படி சொல்லிட்டு வழியை மறித்து பேசுகிறாரு. அபி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாரு. இங்கே வந்து அபியை தேடி வந்து வராரு நம்ம ராகவ். சரி எங்கே போயிட்டா அபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அபியும் வந்து முரளியும் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்துடுறாரு. இந்த டைமில் இவன் கிட்ட என்ன பேச்சு அவளுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ராகவ்.